இன்னும் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பதட்டம் அதிகமா இருக்கும். எப்ப பார்த்தாலும் ஒரு மாதிரி ஆங்ஸைட்டியாவே இருப்பாங்க. ஒரு பதப்பதத்தோட இருப்பாங்க. அவங்களுக்கு ஜீரண தொந்தரவும் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா வேகமாவும் சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு 21 நாள் இந்த கேஸ்டர் ஆயில ஜஸ்ட் ஒரு 5 டிராப் இந்த விளக்கெண்ணெய் எடுத்து தொப்புள்ள இரவு நேரம் படுக்கும் போது அந்த தொப்புள்ள அந்த எண்ணெயை விட்டு அவங்க வந்து அதை சும்மா ஒரு கிளாக் வைஸா ஒரு ரொட்டேஷன் மட்டும் கொடுத்துட்டு நல்லா படுத்து தூங்கினா போதுங்க. இதுவே அவங்களுக்கு நாளடைவில் அந்த பதட்டத்தை குறைக்கும், அவங்களுடைய ஜீரண சக்தியை அதிகமாக்கும். பட் எப்படி இருந்தாலும் அவங்க சாப்பிடும் போது நிதானமா மென்று சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போதான் முழுமையான பலனும் கொடுக்கும். இது வந்து அவங்க பாடியை டீடாக்ஸ் பண்றது இல்லாம அவங்களுடைய ஜீரணத்தை சப்போர்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த கேஸ்டர் ஆயில ரெகுலரா நம்ம இந்த மாதிரி பேக்கா யூஸ் பண்றதோ, அப்டோமனுக்கு மசாஜ், இயற்கை மருத்துவத்துல நம்ம மசாஜ் சிகிச்சை அப்படின்றத கொடுப்போம். அந்த மாதிரி வயிறுல வந்து நம்ம நல்லா மசாஜ் பண்ணும்போது இது நமக்கு